ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்சி சென்டர் நம்ம இந்தியன் ஆர்மியிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்சி சென்டர் சவுத்துலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் சி போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்சி சென்டர் பெங்களூர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ ஏஜ் இருக்கும், அதுக்கப்புறம் என்னென்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்சி சென்டர் சவுத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக் மேலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வேகன்சி வந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வேகன்சி எஸ்டியில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சிவிலியன் கேட்டரிங் இன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் ஒன்லி மேல் கேண்டிடேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 3 வேகன்சி வந்திருக்கு. எம்டிஎஸ் சௌகிதார் ஒன்லி ஃபார் மேல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வேகன்சி வந்திருக்கு. அப்புறம் ட்ரேட்ஸ்மேன் மேட் லேபருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வேகன்சி வந்திருக்கு. வெஹிக்கிள் மெக்கானிக் ஒன்லி ஃபார் மேல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வேகன்சி வந்திருக்கு. சிவிலியன் மோட்டார் டிரைவர் ஒன்லி ஃபார் மேல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 வேகன்சி வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கேட்டகரிக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எதுக்காக எலிஜிபிள் இருந்தீங்க அப்படின்னா மட்டும் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோடிங் ஃபயர்மேன் ஒன்லி மேல் கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டு ஒரே போஸ்டிங் தான். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபயர் இன்ஜின் டிரைவர் ஒன்லி ஃபார் மேல் கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வேகன்சி வந்திருக்கு. அப்புறம் ஒன்லி ஃபார் ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 வேகன்சி வந்திருக்கு. அதில் ஓபிசிக்கு மட்டும் 8 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இதுக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றத சைடில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் கிராண்ட் டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 71 வேகன்சி வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 வந்திருக்கு. அதுக்கப்புறம் எஸ்டிக்கு 19 வேகன்சி வந்திருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக வந்திருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இது போஸ்ட் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும். அந்த போஸ்ட்டுக்கான அட்ரஸ், அதுக்கப்புறம் இது அப்ளிகேஷன் ஃபார்மேட் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்கோம் அப்படின்றத ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எம்டிஎஸ் சௌகிதாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷன் ட்ரேட் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ரொஃபஷன்ட்டாக இருக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கு நீங்கள் ஏதாவது எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எல்லாமே இதில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்காங்க. ஓகேங்களா? இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன விதமான ஃபிசிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருந்தீங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அது கீழே கொடுத்துருப்பாங்க, அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கான ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு விதமான ஃபிசிக்கல் இருக்கும், இல்லைனா எக்ஸாம் இருக்கும். அதை இதிலே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 விதமாக இருக்கும். சேம் எஸ்எஸ்சி சிலபஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின், அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின், அதுக்கப்புறம் மேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின். ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 hours வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் கொடுப்பாங்க. அண்ட் இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. 0.25 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் கொஸ்டின் ராங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க். ரிட்டன் எக்ஸாமினேஷன் லாங்குவேஜ் பொறுத்தவரையும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான். இதுக்கான சிலபஸ் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன டாபிக் எல்லாமே கொடுத்துருக்காங்களோ இது எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் போஸ்ட் மூலிமா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதில் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்வலப் வாங்குவோம் இல்லையா, அந்த என்வலப் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50% ஆஃப் ரெட்டிங் அண்ட் ஃப்ரம் 51 to 60% ஆஃப் ப்ளூ இங்க். இதில் எந்த இது யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எபோவ் 61% அப்படின்னா பிளாக் இங்க். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம இந்த ஃபில் பண்ணுற வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணி போடுறோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்றது இதிலே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள்.
அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் டொமேஷியல், அதுக்கப்புறம் 10th சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் மார்க் ஷீட், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டகரி அதுக்கு தகுந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அப்ளிகேஷனுக்கான ஃபார்மெட். ஓகேங்களா, பெர்ஃபார்மியா ஃபார் அப்ளிகேஷன். ஓகேங்களா, இதில் அட்ரஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் பிளாக் லெட்டர்லாம் எழுதணும். உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் கரண்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் பர்மனன்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஜெண்டர், அதுக்கப்புறம் கேட்டகரி, அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸர்வீஸ்மேனா இல்லையா, என்ஓசி இருக்கா அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்ஆர் நோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்